ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், தேமுதிக வேட்பாளர் ஆனந்த், அமமுக வேட்பாளர் சிவபிரசாந்த், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா உள்ளிட்டோர் ஏற்கனவே வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி சிவக்குமாரிடம் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இரட்டை இலை சின்னம் கேட்டு வேட்பாளர் தென்னரசு தரப்பில் தமிழ்மகன் ஹுசைன் கையெழுத்திட்டு AB படிவங்கள் வேட்புமனுவுடன் சேர்த்து வழங்கப்பட்டன. அப்போது முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி யுவராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலின் போது பாஜக தரப்பில் யாரும் பங்கேற்கவில்லை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு பிரச்சாரத்தை துவங்கினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவில் இரு அணிகளும் வேட்பாளரை களமிறக்கியதால் இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்பதில் குழப்பம் நிலவியது. இந்நிலையில் தங்களது தரப்பு வேட்பாளரை வாபஸ் பெறுவதாக பன்னீர்செல்வம் தரப்பு அறிவித்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அணி வேட்பாளர் KS தென்னரசு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. இதையடுத்து இன்று KS தென்னரசு பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். தொகுதிக்கு உட்பட்ட மணல்மேடு பகுதியில் உள்ள எல்லை மாரியம்மன் கோவிலில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், KV ராமலிங்கம், வேட்பாளர் தென்னரசு ஆகியோர் வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மணல்மேடு கிராமத்தில் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். அப்போது வேட்பாளருக்கு மேளதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக மாண்பு எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று திண்டுக்கல் தேர்தலைப் போல, மருங்காபுரி கிழக்கு தொகுதியைப் போல இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு மக்கள் ஆர்ப்பரித்து வருகிற காட்சி எங்களால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் எங்களுடைய வெற்றி என்பது இலக்கை எட்டியிருக்கிறது. இதேபோன்று அமமுக வேட்பாளர் சிவபிரசாந்த் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். அப்போது பறக்கும் படை அதிகாரிகள் உள்ளிட்ட தேர்தல் அலுவலர்கள் ஆளும் திமுக அரசிற்கு ஆதரவாக செயல்படுவதாக சிவபிரசாந்த் குற்றம் சாட்டினார். நிறைய இடத்துல இப்ப வேட்பாளர் வர்றதுக்கு நிறைய இடத்துல மின் விளக்குகள் அமைக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ரொவிஷன் ஜென்ரேட்டரோ அந்த மாதிரிலாம் வச்சு கரண்ட் இழுக்கல, கொக்கி போட்டு டைரக்டா EBல இழுக்கிறாங்க. இதுக்கு நேற்று நாங்க ஸ்குவாடிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணோம். பட் யாரும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. EB இன்னைக்கு அரசாங்கம் அவங்க கையில் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணாங்க பதவியை. எடப்பாடி பழனிசாமியுடன் பன்னீர்செல்வம் சந்திக்கும் வாய்ப்பு ஏதேனும் ஒரு சூழலில் நிகழலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் OPS-இன் ஆதரவாளருமான கூப்பகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு 100% வாய்ப்பே இல்லை என்று EPS தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நன்றி சொல்லியிருக்காரு OPS அவருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? மாப்பிளைக்கு நல்ல சிறந்த மனம் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடியும் EPS OPS அவர்களும் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கும், எங்கே நடக்கும், சாப்பிடுறத சந்திக்கலாம், போற இடத்துல சந்திக்கலாம், சமாதானமா சந்திக்கலாம். இருக்கிறது ஆளுங்கட்சி திமுக வைத்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து போகணும்னா போதிய கால அவகாசம் இல்லை. அவரவர் பானையிலே இரட்டை இலை வெற்றிக்கு பாடுபடுவார். செய்ய பின்னாடி இருந்த தொண்டர்கள்லாம் EPS-க்கு வேட்பாளருக்கு வாக்களிக்கலாங்கிறீங்களா? தலைமையே போகின்ற பொழுது தொண்டருக்கு என்ன வேலை? எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்போம். அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் வாபஸ் பெற்றதா சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீது ஒரு தனி ஒரு பாசம் இருக்கிறதுனாலதானே அப்படி குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்றாங்க. சார், இப்ப பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதுபடியான அழைப்பது நீங்க அவங்க தான் கேட்டிருக்காங்களா? எப்படி சந்திக்க முடியும் சொல்லுங்க? அது வாய்ப்பே 100% இல்லை. அதனால இதை பொறுத்தவரை இப்போ ஒரு இடைக்கால பணு நம்முடைய அதன் எடப்பாடியார்
அவர் வந்து தாக்கல் செய்து ரெட்டலை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். அவரை பொறுத்தவரை வந்து ஒரு திமுகவுடைய ஒரு பி டீம் இருந்துட்டு முழுமையாக வந்து ரெட்டலை எப்படியாவது முடக்குன்ற அந்த முயற்சி செய்து அது முடியல. அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரங்கள் வந்து பரப்பிடுறாரு. அது உண்மை இல்லாது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரையின் போது திமுகவினர் விதிமீறலில் ஈடுபடுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்து அதிமுகவினர் புகார் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், ஆரத்தி என்ற பெயரில் 1000 ரூபாயை வைத்து வாக்காளர்களுக்கு வழங்குவதாக சாடினார். இதுகுறித்து வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். பொதுவாக அரசு சுவர்களிலும் சரி அரசு சொத்துகளிலும் எழுதக்கூடாது. ஆனால் மாறாக என்ன செய்யறாங்கன்னா, இப்ப அந்த சாலைகள் இருக்கு இல்லையா, அந்த சாலைகளிலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கட்சியினுடைய அந்த வேட்பாளருடைய அவங்க ஆதரவு பெற்ற அந்த சின்னத்தை வந்து அவர்கள் வந்து வரைகிறாங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கவனத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் முழுமையான அளவுக்கு வந்து அரசு இயந்திரம் வந்து தவறாக வந்து இந்த நேரத்தில் வந்து பயன்படுத்தப்படுது. அதையெல்லாம் நீங்கள் தடுக்கணும். ஒரு சுதந்திரமான நியாயமான ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தல் வந்து நடத்தப்படணும் என்கின்ற அந்த கருத்து வந்து முன்வைக்கப்பட்டது. அவர் அது குறித்து வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கனமழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பருவம் தவறி பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராகவிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி வீணாகி போகின. இதனை கணக்கிடுவதற்காக முதலமைச்சர் அமைத்த அமைச்சர்கள் குழு தஞ்சை, நாகை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் பார்வையிட்டு சேத மதிப்பு குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்யாமல் அமைச்சர்கள் குழு அறிக்கையை அனுப்பியிருப்பதால் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். எனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல், உளுந்து, கடலை பயிர்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தி அறந்தாங்கியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகமே, தமிழக அரசே, ஸ்டாலின் அரசே, இந்த பகுதியில் இருக்கிற விவசாயம் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நெல், கடலை போன்ற தானியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஏக்கருக்கு 30,000 வீதம் இன்றைக்கு நெல்லுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டும். இன்றைக்கு ஹெக்டேருக்கு 20,000 சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி சொல்லவில்லை. இன்றைக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்தந்த பகுதியில் தலையிட்டு உடனடியாக கணக்கெடுத்து அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கி பாதுகாக்கப்பட வேண்டும்.